அவரோட தொழில் சாணத்தில் இருக்க இந்த பொண்ணோட ஜாதகத்தில் வரப்போகிற கணவருடைய தொழில் சாணம் வாகனம் தொடர்பாக இருக்கிறது. அது பலமற்று இருக்கிறது. அதனால் பலவீனமான வாகனம் அல்லது விலை குறைந்த வாகனம் அல்லது கீழ்நிலை வாகனம்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பொண்ணு எம்பிஏ படித்த பொண்ணு. அது யூனிவர்சிட்டியில் படித்தாங்களா காலேஜில் படித்தாங்களா நமக்கு தெரியாது. கரஸ்பான்ஸில் படித்தாங்களா அல்லது காலேஜில் படித்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் எம்பிஏ பொண்ணுக்கு எப்படிங்க நாங்கள் இதில் கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியலாமா, நீங்கள் அமைஞ்சால் பாருங்கள். அமைஞ்சிடுச்சு. அந்த பேங்க்கில் வேலை செய்கிற பையனுக்கு ஜாதகம் அமைஞ்சிடுச்சு, சேர்ந்துட்டாங்க, எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, வேலையில் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சரியாக 90 நாளுக்குள்ளே 3 சம்பளம் தான் வாங்கினார் அவர் அந்த பேங்க்கில். கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் 90 நாள் தான் அந்த வங்கி தொழில் செய்தார். அதுக்கப்புறம் அவர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. இன்னைக்கு ஆட்டோ தான் ஓட்டுறார். ஒரு எம்பிஏ படித்த பொண்ணுக்கு உனக்கு ஆட்டோக்காரர் கணவராக வருவாருன்னு நாங்கள் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிற மனப்போக்குவம் இருக்குமா? இருக்காது. அதை ஏற்றுக்கிற மனப்போக்குவம் இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்குதுங்கிற ஞானமும் கிடையாது. பெருசாக எல்லாரும் கேட்பாங்க, என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு. நடக்கிற விதியெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவங்க ஆசைப்படுறதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நமக்கு விட மேலேயும் கிடைக்கலாம், நம்மளை விட கீழேயும் கிடைக்கலாம். அது பேர் தாங்க தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை பார்த்து முன்கூட்டியே ஜோசியம் பார்த்துக்கணும்னா கேட்க மாட்டாங்க. பொருத்தத்திலே எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி உன் பொண்ணோட அல்லது உன் பையனோட தலையெழுத்து என்னான்னு கேளுங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குன்னா வரப்போறவன் நல்லாவே இருக்க போறான். இன்னும் வருமானம் ஒரு கேஸ் ஆயிடுச்சா இது? அது மாதிரி வாழ முடியாமல் போகிறது, டிவோர்ஸ் ஆகுது, இதெல்லாம் இந்த 6, 8, 12ஓட தொடர்புடைய பேர்கள். சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறது பேர் தாங்க சம்பந்தம். தான் ஜாதகத்துக்கு சமமில்லாத ஒரு ஆளை தேடுறதும் தப்பு. தன்னோட நிலைக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஆளை தேடுறதும் தப்பு. அமைஞ்சா அது விதி, அல்லது அமையாமல் போனால் அது தோஷம், அது வேற விஷயம். ஆனால் மனுஷனோட மதி எப்படி இருக்குன்னா, தனக்கு சமமானவங்களை தேடுறது தான் இயல்பான மனமாக இருக்கும். மேலே இருக்கிறவங்க ஆசைப்படக்கூடாது. ஒரு பொண்ணு வாடகை வீட்டில் இருக்குது, அம்மா அப்பாவோட வாடகை வீட்டில் இருக்குது, வயசு ஏறிக்கிட்டே இருக்குது, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கேட்டால் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க